ராதே கிருஷ்ணா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஸ்பெஷல் டே. இந்த நாள் இனிய நாள், எந்த நாளும் இனிய நாளாக தான் இருக்கணும் நம்மளுக்குலாம். ஏன்னா பக்தி மார்க்கத்தில் இருக்கிறச்சு இன்னைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு ஒரு பிளெஸிங். இன்னைக்கு நம்மளால முடிஞ்சது நல்லதை பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோட தான் நம்ம ப்ரொசீட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு ஆவணி மாதம் பௌர்ணமி திதி. பௌர்ணமிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான நாள். யாருக்கு ஸ்பெஷல்னா ஃபுல் மூன் டேன்னு சொல்கிறச்சே மூனுக்கு ஸ்பெஷல்னு தெரியும். இப்போ நம்ம சந்திரன் பற்றி அசோசியேட்டடாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பகவானாக இருக்கட்டும், இல்லை தாயாராக இருக்கட்டும், இல்லை அம்மனாக இருக்கட்டும், யார் யாரெல்லாம் அசோசியேட்டடாக இருக்காங்க, எந்தெந்த ஸ்கிரிப்சர்ஸ்லாம் இந்த மூனோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம எம்பசைஸ் பண்ணுறோம். இது நம்ம ஜென்ரேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கொண்டு போய் சேரணும். அது என்னால் முடியாதுங்க, அவங்களால தான் முடியும். ஸோ நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுடைய ஃபேமிலிஸ், உங்களுடைய வெல்விஷர்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா, எனக்கு இவங்கெல்லாம் வெல்விஷன், அவங்களுக்குலாம் நீங்கள் அனுப்புங்க. அவங்களாமும் பார்த்து ஷேர் பண்ணிக்கிட்டோம். இந்த வீடியோ 27th of August 2026 அன்னைக்கு நம்ம பௌர்ணமியோட ஸ்பெஷல் எபிசோடாக பப்ளிஷ் பண்ணுறோம். வெல்கம் பேக் டு சகசரணாகதி. And today we'll start with our small prayers on Saraswati. Saraswati namastubhyam varade kamarupini vidyarambam karishyami siddhir bhavatu me sata. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சந்திரனோட தாயார் யாரு, தோப்பனார் யாரு. இப்போ ஆஸ் அ கேரக்டராக நீங்கள் மூன் பார்த்துட்டு அப்படியே போயிருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு மூனை ஒரு அதில் ஒன் ஆஃப் த காம்போனண்ட்டாக நம்ம பார்க்குறச்சு அவளோட சோர்ஸ், பெத்தவா யாரு, அவளுடைய சிப்ளிங்ஸ், கூட பிறந்தவா யாரு, அவளுடைய ஒய்ஃப் யாரு, அவளுடைய பசங்க யாரு, ஃபேமிலி தெரிஞ்சுக்கணும் இல்லையா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் இல்லையா. மூனோட தோப்பனார், தட் இஸ் ஃபாதர் மகரிஷி அத்ரி மகரிஷி. அவருடைய அம்மா அன்னை அனுசுயா. அத்ரி மகரிஷிக்கும் அனுசுயாங்கிற தாயாருக்கும் பிறந்தவர் தான் இவர் சந்திரன். இவருடைய சிப்ளிங்ஸ், அதை கூட பிறந்தவங்க யாருன்னா தத்தாத்ரேயர், துர்வாச முனிவர். நீங்கள் நிறையா ஸ்டோரிஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க, கோவம் மூக்குக்கு மேலே இருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த 3 பேர் இருக்கா அவளுக்கு பிறந்தவா, அத்ரிக்கு பிறந்தவா, அதாவது அனுசியா அத்ரி கப்பலுக்கு பிறந்தவா. ஒன்று தத்தாத்ரேயர், இன்னொன்று சந்திரன், இன்னொன்று துர்வாச முனிவர். அடுத்தது இவருடைய ஒய்ஃப் அண்ட் பசங்க யாருன்னு பார்த்துடலாம். அப்புறமா அவருடைய ஹிஸ்ட்ரிஸாக நம்ம ஒரு ஸ்டோரிஸாக பார்க்கலாம், சரியா? ஃபஸ்ட்டு இவரோட ஒய்ஃப் யார் அப்படின்னா 27, 1 இல்லை 2 இல்லை, ஒரு பொண்டாட்டி கட்டினவனுக்கு பிரச்சனை, 2 பொண்டாட்டி கட்டினவனுக்கு பிரச்சனையோ பிரச்சனை, 27 பேர். அதாவது தக்ஷ பிரஜாபதியோட 27 பொண்கள். மெயினாக ரோஹிணி சொல்லணும். ரோஹிணிக்கு ரொம்ப பிரியமானவர் இந்த சந்திர பகவான். என்னடா அது பகவான்னு சொல்கிறோம் அப்படிங்கல, இப்போ நம்ம போக போக அதோட கனெக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். இவாளுக்கு சந்திரனுக்குன்னு பார்க்கறச்சே 2 பசங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யாரு அப்படின்னா த்ரூ புதா தாரா அப்படின்னு பார்க்கறச்சே புதன். அது மாதிரி மகாபாரதத்தில் ஒரு ஷார்ட் லிவ்டு கேரக்டர் ஒன்று இருக்கு, அபிமன்யு அப்படின்னு. அந்த அபிமன்யுவோட ஹிஸ்ட்ரி பார்க்கறச்சே யார் அந்த இன்கார்னேஷனாக வந்திருக்கா அப்படின்னு பார்க்கறச்சே வர்ச்சஸ் தான் வந்திருக்காரு, அது சந்திரனோட புள்ள. ஸோ எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டாக இருக்குது, இன்டர்லிங்க்டாக இருக்குது. இப்போ பௌர்ணமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதில் என்னென்ன கூடிய ட்ரெடிஷ்னலாக நம்ம சில அசோசியேட்டட் இது வச்சுருப்போம் இல்லையா, இம்பார்ட்டன்ஸ் வச்சுருப்போம். அதில் பார்க்குறச்சே ஒரு ஸ்லோகம் வருது, அந்த ஸ்லோகத்தை பார்த்துடலாம். ததி சங்க துஷாராபம் க்ஷீரோதார்ணவ சம்பவம் நமாமி சசினம் சோமம் சம்போர் முகுடபூஷணம். ததி சங்க, அதாவது தயிர், தத்தியோனம்னு சொல்றது தயிர் சாதம்னு தெரியும் இல்லையா, சாப்பாட்டோட கனெக்ட் பண்ண ஈஸியாக புரிஞ்சுக்கும். ததி தூதுலேருந்து திரிஞ்சு வந்தது ததி, தத் அப்படிங்கிறச்சே தத்யோனம் அப்படிங்கிறச்சே, ததிங்கிறச்சே தயிர் சங்கு பனி இருக்கக்கூடிய வெள்ளை, அந்த வெண்மை நிறத்தில் ஒளிர்பவரும் பார்க்கடலில் தோன்றியவருமான. ஏன்னா அந்த மந்தன் பார்க்குறோம் இல்லையா, சமுத்திர மந்தன், அந்த மந்திர மலையை வச்சு நம்ம இது கடையிற வாசுகியை வச்சு கடையடிச்சு ஒருத்தராக வெளியில் வர, அதில் ஒன் ஆஃப் த சந்திரன் பார்க்குறோம் இல்லையா, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இந்த வேர்ட்ஸு.
சிவபெருமானின் திருமுடியில் அலங்கரிக்கும் சோமன் என்று வழங்கப்படும் உன்னை நான் வணங்குகிறேன் அப்படின்னு இந்த 3க்கு உரிய ஒரு பெரிய ஸ்லோகா இருக்கு. மனசு சரியில்லாம இருக்கிறச்சே மனசு சம்பந்தப்பட்டது. ஏன்னா மானச புத்திரான்னு ஒரு இடத்துல வருது, நிறைய வேர்ட்ஸஸ்ல நிறைய இம்ப்ளிகேஷன்ஸ்ல வருது, அதெல்லாம் பார்க்க போறோம். மனசு சரியில்லை அப்படின்னா 3 பார்த்தாலே கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும், காம்னஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். சரியா? இது ஒரு ஸ்லோகம் முடிச்சுட்டு நம்ம சரஸ்வதி, மா சரஸ்வதின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அவ வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கா? பிரம்ம புராணா அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்சர்ல சொல்லியிருக்கிறது என்னன்னா, சோமஸ் சாபி சரஸ்வதி, சோமனும் சரஸ்வதியும் புராண நிகழ்வில் இணையாக குறிக்கப்பட்டுள்ளனர். ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ஒவ்வொரு ஸ்கிரிப்சர்லயும் எதுல இருக்கா அப்படிங்கிறது மட்டுமே மேற்கோள் காட்டுறோம். இங்க ஃபுல் டீடைல்ஸ் எல்லாம் அந்தந்த வேர்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றச்சு நம்ம பார்க்கலாம். அடுத்தது சரஸ்வதி வந்து ட்ரெடிஷனலா நம்ம பார்க்கறச்சே வாக் சோம சம்பந்தா அப்படிங்கறச்சு. வாக் அப்படின்னா வேத மார்பல இருக்கக்கூடிய வாக் தேவி சரஸ்வதி மற்றும் சோமம், சோமம்னா இங்க இருந்து நம்ம 3 குறிக்கும், தொடர்பு படுத்துவதால் ஞானம் மற்றும் சோம தத்துவத்தை நம்மளுக்கு தொடர்பு உள்ளதாக கருதப்படுகிறது. அடுத்தது என்னன்னா, தேவி ட்ரெடிஷன்ல பாக்குறச்சு சுக்லவர்ண சரஸ்வதி அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம் ஒரு இடத்துல. அது எப்படி அப்படின்னா, சுக்லம் அப்படின்னா சாதாரணமா நம்ம வெள்ளை அப்படின்னு சொல்றோம். சரஸ்வதி வந்து வெள்ளை தாமரையில் இருப்பவள், வெள்ளை ஆடை உடுத்துபவள், வீணை கையில இருக்கிற மாலைகள்லாம் வச்சுட்டு இருக்கவள், சந்திரனின் வெண்மை நிறம் மற்றும் தூய்மை, அதில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு ஷைனிங் இருக்கு இல்லையா, ஞானத்தால இருக்கக்கூடிய ஒளி, ரெண்டுத்துக்குமே ஒப்பிடப்படுறது. அடுத்தது புராணிக் ட்ரெடிஷன்ல நம்ம பாக்குறச்சே அத்ரி பிரம்மனோ மானச புத்திரஹா. அத்ரி அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா, சந்திரனின் தந்தையான அத்ரி பிரம்மாவின் மானச புத்திரர்களில் ஒருவராக புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது. எப்படிலாம் மனசுலேருந்து நம்ம இமோஷன்ஸ், மனசு புத்திரஹா அப்படிங்கறச்சே பிரம்மாவோட மனச புத்திரன் அத்ரி. அடுத்தது ஸ்கந்த புராணால பாக்குறச்சே பிரம்ம சோமம் அப்படின்னு நிறைய கோட்ஸ் வருது. பிரம்ம சோமம் ரதே ஸ்தாபயா மாச அப்படின்னு வருது. அதாவது பிரம்மன் வந்து சோமனுக்கு, தட் இஸ் மூன்காக தன்னுடைய தேர்ல இடம் நிறுவியதாக ஒரு இடத்துல குறிக்கோள் காட்டப்படுகிறது. அடுத்தது ஸ்காந்த புராணத்துல திருப்பி என்னன்னா, பிரம்ம ராஜாம் தத்தவான், அதாவது பிரம்மா வந்து சந்திரனுக்கு மூலிகைகள், விதைகள் மற்றும் மந்திரங்களின் அதிபதி படுத்தக்கூடிய தன்மையை எண்ணினார். அதாவது கேரக்டர்ஸ், அதெல்லாம் நம்மளுக்கு என்னென்னலாம் பிளெஸிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதுக்காக பிரம்மனுக்கும் 3க்கும் உள்ள கனெக்ஷன் இருக்கு. அடுத்தது லக்ஷ்மி பார்க்கணும்னா ஸ்ரீ சுக்தத்துல நிறைய நம்ம ரெஃபரன்சஸ் பார்க்கலாம். சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாத வேதோ மா ஆவஹ அப்படின்னு வருது. சந்திரனை போன்ற பொன் நிலை, அதாவது ஒளியா, அது வந்து நம்ம சில்வர் லைட்னு நம்ம சொல்றோம், பொன் கிரேஸ்ன்னு நம்ம சொல்றோம். ரெண்டுமே வந்து நம்ம 3க்கு நமக்கு மஞ்சளாவும் தெரியுது, வெள்ளையாவும் தெரியுது. பொண்ணு வெள்ளி எல்லாமே நம்ம அசோசியேட் பண்றோம். அந்த பொன் ஒளி கொண்ட லக்ஷ்மியை எங்களிடம் வரவழைப்பாயாக அப்படின்னு அந்த எண்ணெய், அந்த வெள்ளை கலர், அந்த கோல்டன் கலர், அந்த ரேஸ், அந்த பவர், அந்த தேஜஸ், அதெல்லாம் காமிக்கிறதுக்காக நம்ம சந்திரனை நம்ம சொல்றோம். அதே மாதிரி ஸ்ரீ சுக்தத்துல சந்திராம் பிரபாசாம் யசஸ ஜ்வலந்தீம் ஸ்ரீயம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. அது எப்படின்னா, சந்திரனை போன்ற பிரகாசம், அவரை போன்ற புகழ், அவருடைய ஒளி, இதெல்லாம் ஞானத்தை ரிலேட்டட் தேவியை போற்றுகிறது. எல்லாத்துக்கும் கம்பேர் பண்ணி நம்ம போடுறார் லக்ஷ்மியோட. பத்ம புராணால பார்த்தாக்க பூர்ண சந்திர பிரபமுகம் அப்படிங்கறச்சு லக்ஷ்மியோட மூஞ்சியை எதுக்கு கம்பேர் பண்றாங்கன்னா, பூர்ண சந்திரன் மாதிரி அவ்வளவு ஃபுல் கிரேஸா இருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. சந்திரனை போன்ற ஒளி வீசப்படுவதாக, அது வந்து ஒரு மைல்டு ஒளி, ரொம்ப கோபமாவோ அதுக்கோ கம்பேர் பண்ண மாட்டாங்க. சந்திரன்னாலே ஒரு மைல்டு, ஒரு என்ன சொல்றது, எல்லாருமே அதை வந்து நாடக்கூடிய, பீஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ஒளி அது. அடுத்தது புராண ட்ரெடிஷன்ஸ்ல எல்லாம் நம்ம பாக்கறச்சே க்ஷீரசாகர சமுத்பவா அப்படின்னு நம்ம லக்ஷ்மியும் சொல்றோம். இந்த பார்க்கடல் களையர்ச்சே அதுலேருந்து உற்பத்தி ஆகி வரா. க்ஷீரசாகரம்னா பார்க்கடல்லேருந்து. லக்ஷ்மியும் சந்திரனும் பார்க்கடல் மந்தன் அந்த டயத்துல வந்து தொடர்புடையவர்கள். அது ஒரு இதுல பாக்கறச்சே சோதராயை அப்படின்னு வரும். அதாவது சந்திரனும் லக்ஷ்மியும் அக்கா அதாவது பிரதர் சிஸ்டர் அப்படிங்கிறது மாதிரி வரும். இன்னொரு பத்மபுராண கோட்ல பாக்கறச்சே
சந்திர லக்ஷ்மியா பிராத்தகா. இந்த பிராத்தகா அப்படிங்கறது அண்ணன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப வந்து பத்ம புராணத்துல யார் முதல்ல வராளோ அவளுக்கு நம்ம வயசு ஜாஸ்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு சயின்டிபிக்கா நீங்க ஏதாவது கவுண்டர் பண்ணலாம். இப்ப பேசுறதே பயமா இருக்கு, எங்க கவுண்டர் வருதுன்னு தெரியல. அதனால டு பிளே சேஃப் என்ன பண்ணலாம்னா, பார்க்கடல்ல இருந்து தோன்றச்சே வந்து ஃபர்ஸ்ட் லக்ஷ்மி அதோட சோதரனாக குறிப்பிடப்படுகிறார் மூன். அடுத்தது ஸ்கந்த புராணத்துல பூர்ணிமாயாம் சுதீர்த்தானி விஷ்ணுனா சம்ஸ்திதானி அப்படின்னு ஒரு இடம் வருது. அதாவது பௌர்ணமி நாள்ல புனிதமான தீர்த்தங்கள்ல நீராடி விஷ்ணுவை நினைத்து நிறுத்தி செய்யக்கூடிய பூஜைகள் அண்ட் அதோட ரிலேட்டட் யோகா, அது கூட இருக்கக்கூடிய தியானம் தானம் எல்லாத்தையுமே வந்து ஸ்கந்த புராணத்துல ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அடுத்தது நாரத புராணத்துல வந்து ஹரீம் தியாயேத் பூர்ணிமாயாம் அப்படின்னு ஒரு இடத்துல வருது. ஹரீம் அப்படிங்கறச்சு சில பௌர்ணமி விரதங்கள்ல ஹரியை நினைத்து கொண்டு தியானித்து கொண்டு இத மூணை வழிபடுறது நல்லது அப்படிங்கிற கோட் காமிச்சிருக்கா. ஸ்காந்த புராணத்துல வந்து துவம் விஷ்ணுஸ் துவம் சதுர்வக்திரஸ் துவம் சந்திரஸ் துவம் திவாகரஹ, எல்லாமே நீ அப்படின்னு வருது. நீ விஷ்ணு, நீ பிரம்மா, நீ சந்திரன், நீ சூரியன் என்று ஒரே பரம்பொருளின் பல வடிவங்களாக குறிப்பிடப்படுகின்றன. நம்மளோட தர்மத்துல எப்படின்னா ஒத்தொத்தருக்கும் ஒரு டைமென்ஷன்ல இருக்கும். இப்ப ராமரை வந்து நம்மளாம் பெருமாளா பாக்குறோம், ஆனா தசரதர் எப்படி பார்த்தார்? பிள்ளையா பார்த்தார். யசோதா எப்படி பார்த்தா? அவர் தெய்வம் அப்படின்னு நினைச்சுட்டா பார்த்தா கட்டிலாம் போட்டு வச்சிருக்கா, படாத பாடு அவரை படுத்திருக்கா. நம்ம அம்மா இருக்கிறச்சு ஸ்ட்ரிக்டா இருக்க அம்மாளுக்குலாம் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா 56% ஆஃப் த வியூவர்ஸ் ஆர் மதர்ஸ் ஆர் லேடிஸ் அப்படிங்கிறச்சே அந்த பாவம் வந்துடும் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் நம்ம மறந்து நம்ம பசங்களை கொஞ்சம் கண்டிச்சு தான் நம்ம வளர்க்குறோம் இல்லையா? அப்போ வந்து நம்ம யோசாதாவை நினச்சிக்கணும், ஆஹா அவளே பண்ணியிருக்காளே அப்படின்னு. ஆனால் என்னன்னா அதுக்கு இல்லை இருக்கக்கூடிய அண்டர்லைனிங் ஃபேக்டர் என்னன்னா, அவரால் பண்ணிக்கூடிய அளவுக்கு அவர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. எல்லாராலையும் அவர் வந்து ஒரு இடுப்பில் வந்து அந்த இதில் கட்டிட முடியுமா இல்லையா? அவரை ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு. அது மாதிரி தான் நம்ம பசங்களும் நம்மளுக்கு ஸ்பேஸ் கொடுக்குற அளவுக்கு தான் நம்ம கண்டிக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால கண்டிக்க முடியாது. அவ பெரியவா ஆயிடுறா இல்லையா? அடுத்தது தேவி ட்ரெடிஷன்ல பார்க்கறச்சே மகாகாளி சந்திரசேகராம், இது அம்மனுக்கும் தேவிக்கும், அதாவது அம்மனை வந்து தேவியா சொல்றச்சே சந்திரனுக்கும் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கு. மா காளி தொடர்பான உருவாக்கத்துல கதையில வந்து சந்திரசேகர சிவன் என்று தோன்றுவதாக மரபு கூறுகிறது. சிவனுக்கும் சோமன் அப்படிங்கிறது சந்திரன் அப்படிங்கிறது கொண்டு. அதே மாதிரி சந்திர ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒன்று வருது. சம்போர் முக்குட்ட பூஷணம் அப்படின்னு வருது. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட் இந்த முக்குட்ட பூஷணம் அப்படிங்கிறச்சே சந்திரன் வந்து சிவபெருமானோட திருமுடியை அலங்கரிக்கக்கூடிய ஒரு பிறையாக இருக்கிறார் அப்படின்னு. பூஷணம் அது வந்து ஆபரணமாக திகழ்கிறார். அதனால அதுவும் ஒரு கனெக்ஷன் வித் சிவா. அதுக்கப்புறம் சந்திர சிவாம் சமாராத்யா. ஸ்கந்த புராணத்துல ஒரு கோட்ல எப்படின்னா, சந்திரனை வந்து சிவன் அருள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவனை வழிபட்டு அருள் பெற்றதாக புராண மரபு நிறைய ஸ்டோரிஸ்ல நம்ம பார்க்கிறோம். அப்புறம் சைவ ட்ரெடிஷன்ல பார்க்கறச்சே சசாங்கசேகரா அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சசாங்கன் என அழைக்கப்படும் சந்திரன் தலையில் சூடிக்கொண்டிய சிவபெருமான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். விஷ்ணு புராணாலையும் பார்க்கறச்சே சோமா ஓஷதீனா புஷ்டிம்னு ஒரு இடத்துல பார்க்கிறோம். அதாவது புஷ்டிம் அப்படிங்கறச்சே நம்மளுக்கு எந்த விதமான பலம் தரக்கூடியது. சில மூலிகைகள், சில தாவரங்கள், இந்த தாவரங்களுக்குலாம் எங்கேருந்து எனர்ஜி வருது, சோர்ஸ் எங்கேருந்து இருக்கு அப்படின்னா சந்திரனோட ஒளி இருக்கிறச்சு தான் அந்த தாவரங்கள்லாம் வளரும். அந்த தாவரம் வளர வளர அதோட எனர்ஜி வந்து அந்த இதில் சோர்ஸாக இருக்கிறச்சு அதை நம்ம கன்சியூம் பண்ணிடுச்சு, அந்த எனர்ஜி நம்மளுக்கு வரும். சந்திரன் தன்னுடைய குளிர்ந்த கதிர்களால் தாவரங்களையும் மூலிகைகளையும் போஷிப்பதாக, அது அதோட ஃபெர்டைல் அது வருது இல்லையா எனர்ஜி, அந்த எனர்ஜிக்கு சோர்ஸ் எது அப்படின்னா மூன் லைட் கூறப்படுகிறது. ஸோ நம்ம கன்சியூம் பண்றதுலயே சந்திரனோட கிரேஸ் அதுல இருக்கு. அடுத்தது புராணி ட்ரெடிஷன்ல பாக்குறச்சே சப்த விம்சதி நக்ஷத்ராணி 27 நம்ம சொல்லியிருக்கோம் சரியா? அதாவது 27 மனைவிகள்னு சொல்லியிருக்கோம். சந்திரனுக்கு 27 நட்சத்திரங்கள் தொடர்புடையவை. அது எப்படின்னா கல்யாணம் ஆறது பிரஜாபதியோட பெண்கள் அப்படின்னு புராணங்களா கூறுகிறது. அடுத்தது ரோஹிணி பிரியா சோமகா அப்படின்னு ஒரு பேர் வருது. ரோஹிணிங்கிறது ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் வந்து சந்திரனுக்கு மிகவும் பிரியமான நட்சத்திரமாக, பிரியமான மனைவியாக போற்றப்படுகிறது சரியா? அடுத்தது வேதிக் புராண அண்ட் ட்ரெடிஷன்ல எப்படி பார்க்கறச்சு சோம அமிர்தம் அப்படிங்கிறது.
சோமஹ அமிர்தம் அப்படின்னா என்ன? அமிர்தம்னா என்ன? நம்மளுக்கு ரொம்பவே பயன் தள்ளக்கூடியது அப்படின்னு ஒரு இது புரியுது. சோமன், அமிர்தம், ஆனந்தம், குளிர்ச்சி மற்றும் போஷணம் எல்லாமே நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான சோர்ஸ். அந்த தத்துவம் அதுதான் நம்மளுக்கு இந்த சந்திரனோட தத்துவமா தெரியுது. பௌர்ணிமா அன்னைக்கு ட்ரெடிஷனா பார்க்க போச்சு பூர்ண சந்திரஹ அப்படின்னு சொல்றோம். பூர்ணம் அப்படின்னாலே தெரியும், ஃபுல் அப்படின்னு அர்த்தம், கம்ப்ளீட்னு அர்த்தம். அதுல வந்து ஒரு ஸ்பேஸ் ஆஃப் கேப் கூட இருக்காதுன்னு அர்த்தம். பூர்ண சந்திரனின் முழுமையான நிறைவு பெற்ற ஒளி மற்றும் அமைதியின் அடையாளமாக கருதப்படுவது அந்த சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி மூன். அதுக்கு அடுத்தது வேதிக் ட்ரெடிஷன்ல பார்க்கறச்சே சந்திரமா மனசோ ஜாதக. சந்திரனுக்கும் மனசுக்கும் என்ன சம்பந்தம்? புருஷ சுத்தத்துல பார்க்கறச்சே சந்திரன் மனத்தில் இருந்து தோன்றினான் என்று கூறப்படுகிறது. அதனால மனதுக்கு தொடர்புடையவன். நம்ம மனசுல நினைச்சிருந்தோம்னா சந்திரனுக்கு தெரிஞ்சிடும். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பௌர்ணமி போய் நின்றுட்டு வேண்டி பாருங்க, உங்களுக்கு சக்சஸ் ஆகிறதா பாருங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இதை நம்பி போறவங்க இருக்காங்க. சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு நம்ம இது பண்றோம் சொல்றோம், கிரிவரம் பண்றோம் சொல்றோம், ஏதாவது ஒரு பிரதட்சணம் வந்து சொல்றோம், ஒரு பால் அபிஷேகம் பண்றோம்னு சொல்றோம், இல்ல வந்து ஒரு வெள்ளை நிறமான ஒரு சக்கரை பொங்கலையே வெள்ளை க்ஷீராண்ணம்னு சொல்லுவோம் இல்லையா, பாலோட சேர்த்து அது வந்து சர்க்கரை போட்டு பண்றது. அந்த இது நம்ம அந்த நீர்நிலைகள்லாம் போய் நம்ம தானம் பண்றச்சே வெள்ளை வேஷ்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய ரிலேட்டட் ஸ்டோரிஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே பிலீஃப் தான் சம்பந்தம். பிலீஃப் இருந்ததுன்னா எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். இல்லாட்டி யார் எது சொன்னாலும் நம்ம கிராஸ் கொஸ்டின் தான் பண்ணிட்டு இருப்போம், விதண்டாவாதம் தான் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேதிக் புராண அந்த ட்ரெடிஷன்ல பார்க்கறச்சே சந்திரமா காலசிய சூச்சக அப்படிங்கிறது. அப்படி என்னன்னா சந்திரன் வந்து நம்மளுடைய கேலண்டர்லயே திதி பார்க்கறச்சே லூனார் கேலண்டர்னு சொல்றோம், மூன் பேஸ்ட். அப்ப வந்து சந்திரனின் திதி மற்றும் கலைகள் கால சுழற்சியை அறிய நம்மளுக்கு பேருதவியாக இருக்கின்றன. அதை அடையாளமா வச்சுதான் நம்ம திதியெல்லாம் நம்ம பாக்குறோம். நாரத புராணால ஒரு இடத்துல வருது பூர்ணிமா விரதம் அப்படிங்கிற விரதத்தை பத்தி கோட் பண்ணிருக்காங்க. பௌர்ணமி இப்பவும் நிறைய நேரத்துல அது நடக்கிறது. நிறைய எஸ்பெஷலி ஆந்திரா சைட்ல நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன் பௌர்ணமி விரதம் இருக்கிறவங்க. அதுல வந்து அந்த அனுஷ்டிக்கப்படக்கூடிய வேரியஸ் விரதம் ஒன்று வந்து நம்ம சத்யநாராயணன் வச்சு பூஜை பண்றதும் இருக்கு, நல்ல விசேஷமா பூஜை பண்றாங்க. இன்னொன்று வந்து லக்ஷ்மி தேவியை வச்சு பூஜை பண்ற இடங்கள்ல நிறைய நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தது ஸ்கந்த புராணத்துல ஒரு இதுல வந்து ஆஷாதி பூர்ணிமா. இப்போ வந்து ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு பேர் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா சம்ஸ்கிருதத்துல, தமிழ்ல. அப்ப வந்து ஆஷாட மாசம், ஆடி மாசம் வரக்கூடிய ஆடி பௌர்ணமி ரொம்ப விசேஷமா பண்றது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஒரு அட்டாச்டு சிறப்பு, ஏதா அதை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அதோட எனர்ஜியை ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற நல்லெண்ணத்துல பெரியவங்க சொல்லியிருக்கலாம். அடுத்தது பங்குனி மாசம் வரக்கூடிய பௌர்ணமி, அந்த இதுக்கு ஸ்பெஷல் பூஜைகள் அது விசேஷமா நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பண்ணா நல்லது, தானம் தர்மம் அதெல்லாம். அதுக்கப்புறம் ஜேஷ்டஸ்ய பூர்ணிமாயாம் தூ சாவித்ரி ஸ்தல சம்னிதோ அப்படிங்கிறச்சே சாவித்ரி தேவி ஜேஷ்ட பௌர்ணமியில் விசேஷமா சொல்லக்கூடிய புனிதமான வழிபாடு, சாவித்ரி தொடர்பான வழிபாடு நம்ம பண்ணலாம். இதுவும் ஒன்று புராணங்கள்ல சொல்லி இருக்கக்கூடிய வழிபாட்டுல ஒண்ணு. நாரத புராணால ஒரு கோட் என்னன்னா ஆஷாட பௌர்ணமி ஹரீம் லக்ஷ்மியா சகிதாம், ஹரியும் லக்ஷ்மியையும் ஒன்றாக வைத்து பூஜை பண்ணுவது நல்லது அப்படின்னு ஒரு கோட் பண்றது. அப்பவும் என்னன்னா பௌர்ணமியை லிங்க் பண்ணி இந்த ரெண்டு பேரையும் வச்சு நம்ம பூஜை பண்றது ரொம்ப நல்லது. ஹரியையும் சரி, ஸ்ரீஹரின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, எதுக்காக சொல்றோம் காலங்காலத்துல ஸ்ரீஹரி, எது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீஹரின்னு சொல்றோம். ஸ்ரீன்னு சொல்லக்கூடியது லக்ஷ்மி, ஹரின்னு சொல்லக்கூடியது நம்ம நாராயண, லக்ஷ்மி நாராயண பெருமாளை நம்ம வேண்டிக்கிறோம். அதுக்காக நம்ம இந்த பௌர்ணமி அன்னைக்கு விசேஷமா நம்ம பண்றது நல்லது. பௌர்ணமி திதி பார்க்கறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. என்னைக்கு வருது, முழுமையான சந்திரன் என்னைக்கு இருக்கார், அந்த சுக்ல பட்சத்துல 15வது திதியாக கருதப்படுவது அன்னைக்குதான் நம்ம பௌர்ணமி கொண்டாடுறோம். உபவாசம் பூஜானாம் தானம் இதெல்லாம் பண்ணலாம். சாதாரணமா பௌர்ணமிக்கு என்ன பண்ணலாம், பௌர்ணமி நாட்கள்ல நம்ம தெய்வத்திடம் ஜபம் பண்ணலாம், அது மாதிரி தானம் பண்ணலாம், அது மாதிரி ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபடலாம், மற்றவாளுக்கு ஒரு சர்வீஸா பண்ணலாம். இதெல்லாம் ரெகுலரா சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் அவங்கவுங்க சக்திக்கு மீறி இல்ல சக்திக்குள்ள அது நீங்க பார்த்துட்டு அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சந்திர தர்ஷனம் அப்படின்னு போட்டிருக்கு, விசேஷமா போட்டிருக்கு. பௌர்ணமி இரவுல வந்து நம்ம மூணை பார்க்கறது, சந்திரனோட தரிசனம் பண்றது அமைதி மற்றும் பக்தி உணர்வை தூண்டுவதாக இருக்கும்.
அன்னைக்கு நம்ம எல்லாரும் உட்காந்து நிலாச்சோறுன்னு சொல்லுவாங்க, ஜென்ரலாக சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து மொட்டை மாடியில் உட்காந்து எல்லாரும் சாதம் பேசிட்டு கையில் கொடுத்து நிலாவை பார்த்துட்டு வேணிட்டு சாப்பிட்றது, ஒரு ஃபேமிலியாக ஒரு கெட் டுகெதர். இப்போல்லாம் வந்து மாலில் போயிட்டு த்ரோ பார்ட்டி அப்படின்ற அந்த மாதிரி இல்லாமல், ஸோ அந்த காலத்துலேயே சந்திரனை அசோசியேட் பண்ணி நம்ம அதோட எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக ஃப்ரேம் பண்ண சிஸ்டம்ஸ்லாம் நிறையா இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒன்று பண்ணாக்க நம்மளுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும். அடுத்து சாந்தி சீத்தலதா சந்திரசிய. சாந்தி அப்படிங்கிறது மன அமைதி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ என்னதான் காசு பணம் அதெல்லாம் இருந்தாலும், ஹெல்த் வெல்த் அதெல்லாம் இருந்தாலும், நிம்மதி காசு கொடுத்து வாங்க முடியாத இடத்துல நம்ம நிறைய பேர் இருக்கோம். ஸோ மனம் வந்து தளர்ச்சி அடையாமல் சாந்தியாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். அதே மாதிரி மனம் வந்து தெளிவாக இருக்கணும். குட்டையை காய் போட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இங்கே போகலாமா அங்கே போகலாமா. சில பேர் வந்து ஒரு மாதிரி டவுட்லேயே பண்ணிட்டு இருப்பா, இது பண்ணலாமா பண்ணக்கூடாதான் அவளுக்கே தெரியாது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு தெளிவாக இதுதான் பண்ண போகிறோம், இப்படி தான் பண்ண போகிறோம், அதுக்கு மேலே நடக்கிறது அவன்பாடு இல்லையா. எல்லாமே நம்ம கையில் இல்லையா, எல்லாமே அவன் செயல் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சர்வம் விஷ்ணு மயம்ங்கிறது என்னோட ஒன் ஆஃப் த பாப்புலர் வீடியோஸ், எனக்கு பிடிச்ச வீடியோஸ். அது எதனால அப்படின்னா, நாட் பிகாஸ் அது என்னோட மேஜர் வியூஸ் வந்திருக்குன்னு அப்படி கிடையாது. அந்த பர்டிகுலர் வீடியோ நான் எந்த மனநிலைமையில இருந்தேன் இந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் அதை ஷேர் பண்ணுறதுல ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு தான் எங்களுக்கு வந்து துபாயிலேருந்து கிளம்ப போகிறோம் அப்படின்னு ஒரு ஐடியா. அன்னைக்கு அங்கேருந்து கிளம்பி இந்தியா வர போகிறோம். இந்தியாவில் போய் என்ன பண்ண போகிறோம், அடுத்தது எந்த இதில் வேலை பண்ண போகிறோம், வேலை தேட போகிறோம், எங்கே பண்ண போகிறோம், அந்த பிளான்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு இல்லை மனசில் வந்து எல்லாமே நீ விட்ட வழி, நான் உன்னை நம்பி தான் வரேன்னு உப்பிலிப்பன் முன்னாடி உட்காந்து இம்ப்ராம்ப்டுவாக சொன்னது தான் அந்த கதை. எல்லாமே அவன் செயல் அப்படின்னு. ஸோ அது வந்து அதை மனசில் அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு டயத்தில் இமர்ஜ் ஆனத்தில் வந்த ஒரு வீடியோ தான் அந்த. அதில் ரொம்ப எடிட்டிங்லாம் எதுவும் கிடையாது. அது அப்படியே போட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிட்டோம், ஏர்போர்ட்டு கிளம்பிட்டோம். அது மறுநாள்லேருந்து பார்த்த அப்புறம் தான் அவள்லாம் சொன்ன அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது, ஓ இவ்வளோ விஷயம் இருக்காது அப்படின்னு. எதுக்காக சொல்ல வரேன்னா, பக்தியில் வந்து விதைக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்ஸ்டண்ட்டாக பகவானை நினச்சிக்கணும், அது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இருக்கணும். அது மாதிரி சொல்கிறதும் பகவானை பற்றி இருக்கணும் இல்லையா. அது சொல்கிறதுல வந்து மற்றவா அதுக்கு வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் நம்ம ஷேர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அவங்க கேட்குறவங்க அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்கங்கிறது அவங்களோட மெச்சூரிட்டி பொறுத்தும் இருக்குது இல்லையா. எனக்கு வந்து இந்த 6 வருஷத்தில் 12,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தாண்டவில்லை இருக்கும். ஆனால் அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணதுனால தான் அவ்வளோ வந்திருக்கு இல்லையா. ஸோ ஐ ஷுட் ரிஃப்ளெக்ட் தட் பாசிட்டிவ் சைட் ஆஃப் ஆல் திஸ் இல்லையா. ஏன்னா 1.5 மில்லியன் பேர் பார்க்குறீங்க, அது விஷயம் இல்லை, எவ்வளோ பேர் நீங்கள் அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறீங்கங்கிறது. நீங்கள் பிடிச்சிருந்ததுன்னா அது மற்றவங்களுக்கும் அனுப்பணும், அது மற்றவங்களுக்கும் இப்போ ஷேர் பண்ணி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற ஐடியா எல்லாருக்கும் இருந்துருத்துனா நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணுறேன்னா, யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சாந்தி எல்லாருக்கும் இருக்கணும். சீத்தலதானா குளிர்ச்சி, மனம் அமைதியாக குளிர்ந்து இருக்கணும். அதே மாதிரி சந்திரசிய, அதாவது சாந்தம் தரும் நிலவொளியின் நம்மளுடைய கிரேஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் புராணிக் ட்ரெடிஷனில் பார்க்கறச்சு சந்திர ஔஷதீனாம் பதி அப்படிங்கிறச்சு, சந்திரன் வந்து மூலிகைகளின் அதிபதியாக கருதப்படுகிறார். மூலிகைகளில் தான் நிறைய விஷயம் இருக்குது. அந்த விஷயத்துக்கு எல்லாருக்கும் எனர்ஜி தரக்கூடிய சோர்ஸு நம்ம மூன் கிட்ட தான் இருக்குது குறிப்பிடப்படுவதால், இயற்கை மற்றும் உயிர் போஷணத்திற்கு ஒரு முக்கிய கடவுளாக திகழ்பவர். சர்வம் சந்திரமயம் ஜெகத் அப்படிங்கிறச்சே இந்த ஒரு தத்துவத்தை சுருக்கமாக எடுத்துக்கொள்ளலாம். அதாவது சந்திரனின் ஒளி, சந்திரனின் மனம், சந்திரனின் காலம், போஷணம் மற்றும் தெய்வீக சக்திகளுடன் தொடர்புடையவையாக எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறது சந்திரனோட இம்பாக்டாக நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது ஒரு இம்ப்ளிகேஷன். சந்திரமா மனசோ ஜாத்தக என்பது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு வரி. எப்படின்னா புருஷ சுத்தத்தில் வருது. அதுவும் நம்ம இம்பார்ட்டண்ட்டாக இந்த இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். இது பரதநாட்டியத்தில் வந்து நிறைய முத்ராஸ் இருக்குது. நம்ம சொல்கிறோம் பத்தாக்கா திருப்பத்தாக்கா அப்படிங்கிற, அதெல்லாம் நம்ம இப்போ டீட்டெயிலாக போகல. அர்த்த சந்திரான்னு ஒன்று இருக்குது. அர்த்த சந்திரா அப்படிங்கிறது வந்து பிறை சந்திரனோட பாதி. அந்த பாதியை நம்ம அப்படி காமிக்கிறோம் இல்லையா, அதுவும் கனெக்டடாக இருக்குது. எப்படி நம்ம ரியல் லைஃப்பில் நம்ம எதெல்லாம் நம்ம வணங்குறச்சே இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அது மாதிரி சந்திரகலா அப்படிங்கிறச்சே நம்ம பிறை சந்திரனோட கலை, அதாவது சுட்டி காட்டுற மாதிரி நம்ம சந்திரகலாங்கிற ஒரு
முத்ரா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறச்சே அந்த எனர்ஜி நம்மளுக்கு வரதுனால தான் நம்ம பரதநாட்டியம் வந்து தெய்வீக கலையாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே அதில் இருக்கும் அப்படின்னு. அடுத்தது கிராட்டிடியூட் லெட் இட் பி ஆர் ஆட்டிடியூட். எப்படின்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா நம்மளுடைய வாத்தியார்கள். இப்போ செப்டம்பர் 5 நான் வந்துட்டே இருக்கு. எல்லா வாத்தியாரும் ஒரு குரூப்பில் இருக்கா. நான் டவுன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் கும்பகோணத்தில் படித்தேன். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும். அவ்வளோ வருஷம், 6 வருஷமா, 6, 7, 8, 9, 10. கணக்கில் கொஞ்சம் வீக், கணக்கு சார் பார்த்துருப்பேன். அவள்லாம் இப்போ ஒரு குரூப் ஆஃப் ஃபார்ம் பண்ணிட்டு 100ஆவது வருஷம் வரப்போகிறது. அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எக்கச்சக்கமாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ சில சமயம் எனக்கு ஃபுல் மெசேஜஸ்லாம் படிக்க டைம் இருக்காது, டு பி வெரி ஹானஸ்ட். அப்படியே பார்ப்பேன், நிறைய இருக்கும் மெசேஜஸ். அப்பா இது நான் எப்போ படித்து முடிக்கிறது அப்படின்னு. ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் இருந்தால் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அந்த டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷனில் அவளுக்கும் நம்ம ஏதாவது வேண்டிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம எங்கே இருக்கோமோ, எந்த ஊரில் இருக்கோமோ இல்லையோ, அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது. நம்ம பிளான் பண்ண வேண்டாம். பட் வி ஃபார் ஆல் ஆஃப் தெம், ஆல் தோஸ் ஹூ ஹெல்ப்ட் அஸ், டீச்சர்ஸ், டாக்டர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் ஆச்சு, ட்ரெயின் டிரைவராக இருக்கட்டும், இல்லை பைலட்டாக இருக்கட்டும், இல்லை ஆட்டோ டிரைவராக இருக்கட்டும், இல்லை இப்போல்லாம் பைக்கில் போகிறோம் இருக்கட்டும், எல்லாருமே நல்லா இருக்கணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணவா எல்லாரும் நல்லா இருக்கணும். அதே மாதிரி அவள் ஃபேமிலிஸ் அதுக்காகவும் வேண்டிக்கலாம். அதே மாதிரி இன்னைக்கு பர்த்டே, டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை நட்சத்திரமோ வந்து கொண்டாடுறவா, அவிட்டம் நட்சத்திரம், ஆவணியாவட்டம் எல்லாம் விசேஷமாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த கொண்டாடுற பர்த்டே பேபிஸ், வி விஷ் யூ ஆல் ஹாப்பி பிளெஸ்ட் இயர்ஸ் அஹெட். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஆலய வழிபாட்டு முறையில் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க, எந்த டிஃப்ரெண்ட்டாக என்ன பார்த்தீங்க, ஏதாவது சிறப்பான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த கோவில், இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுனாக்கா கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். என்னோடய மொபைல் நம்பரும் நான் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் கம்யூனிகேட் பண்ணுங்கள். நாங்களும் அந்த இடத்துல வந்து பார்க்குறதுக்கு எங்களுக்கும் ஒரு சௌரியமாக இருக்கும். எங்களுக்கு தெரியாத விஷயம் நிறைய இருக்குது, நாங்களும் கற்றுட்டுருக்கோம். ஸோ ஹெல்ப் அஸ் இன் லேர்னிங் ஆல்சோ. இன்றைக்கி வெட்டிங் ஆனிவர்சரிஸ் கொண்டாடுற மேரீட் கப்புள்ஸ், யங் கப்புள்ஸ், ஓல்டர் கப்புள்ஸ், எல்டர் கப்புள்ஸ், எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி ஒரு விஷ் பண்ணலாம். விஷ் யூ ஆல் ஹாப்பி ஆனிவர்சரி. அதுக்கப்புறமா ஒர்க் ஆனிவர்சரிஸ், ஃபேக்ட்ரி தொடங்கினது, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சது, இல்லை ஜாயின் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணி முதல் தொடக்க நாள் இல்லையா. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, நான் எவ்வளோ கம்பெனி மாறினேன், எந்தெந்த தேதியில் ஜாயின் பண்ணேன் அப்படின்னு. ஸோ அதெல்லாம் லைஃப்பில் ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இல்லையா, ஒரு சின்ன இது. அது நினச்சிட்டு நம்ம இந்த இதில் இருக்கிறவா எல்லாருக்கும் விஷ் பண்ணலாம். இந்த ஒர்க் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவா எல்லாருக்கும். இன்னும் நிறைய பேர் ஃபவுண்டர்ஸ் டேன்னு வச்சு செலிப்ரேட், அது மற்றவாளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாகவும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரியும் உங்களோட ஆர்கனைசேஷனும் வளரலாம். அதுக்காக ப்ரே பண்ணலாம். அதுக்கப்புறம் பிஃபோர் வி சைன் அப், இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சஜஷன் ஆஃப் அ பிளேலிஸ்ட். எந்த மாதிரி பிளேலிஸ்ட் நீங்கள் நீங்கள் பாருங்கன்னு நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இன்றைக்கி உங்களை கேட்குறேன், நீங்கள் முதல்ல இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்களானே தெரியாது எனக்கு. நீங்கள் இந்த வீடியோவெல்லாம் பார்த்து இவ்வளோ தூரம் வந்து இதெல்லாம் கேட்குறீங்கன்னா உங்களுக்கு என்னோடய பிளேலிஸ்ட் 86, 87 பிளேலிஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பாதி நான் பப்ளிஷ் வேறு பண்ணலை. அதில் பப்ளிஷ் பண்ணதில் நான் சொல்கிறேன் 85க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் உங்களுக்கு பிடிச்ச பிளேலிஸ்ட் என்னென்னு எழுதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு போக வேண்டிய டெம்பிள்ஸ் ஏதாவது இருக்கா, ஏதாவதுன்னா எந்த இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் பெங்களூரில் இருக்கோம், டெம்பிள் டூர்ஸ் ஆர்கனைஸ் பண்ணுறோன்னா நீங்கள் எங்களோட வந்து டெம்பிள் டூரில் ஜாயின் பண்ணுறதா இருந்தால் கனெக்ட் பண்ணுங்கள். இல்லை புதுசாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க, இந்த கோவில் நல்லா இருக்கு மேடம், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னீங்களாலும் ஓகே, அதுவும் சஜஸ்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம க்ளோசிங் தி செஷன் வித் அ ப்ரேயர்ஸ் ஃபார் ஆல். वनमाली कदीशांगी शंगी चक्री चनंदकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु। वनमाली कदीशांगी चंगी चक्री चनंदकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु। वनमाली गदीशांगी शंगी चक्री चनंदकी श्रीमान नारायणो विष्णुर्वासुदेवो विरक्षतु। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे
सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे सर्वं श्री कृष्णार्पणमस्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु लोका समस्ता सुखिनो भवन्तु समस्त सन्मङ्गलानि शांति शांति शांति. Thanks for watching us. Join us on all the videos and all the live videos, shorts எல்லாமே பாருங்க. playlist full-ஆ பாருங்க. Stay connected. Join our YouTube community. There are a lot of programs planned up and we need your actual கம்யூனிட்டியாக இருந்தால் தான், குரூப்பாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆக்டிவ் இன்வால்மெண்ட்டை அதை காமிங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃபேமிலிஸ் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கலாம். எனக்காகவும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கோங்க. ஸ்டே கனெக்டட், ஸ்டே சப்போர்ட்டிவ். ராதே கிருஷ்ணா. ஹாப்பி ஆவணி பௌர்ணமி. ஹாப்பி ஆவணி ஆவட்டம் 2. ராதே கிருஷ்ணா.